ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டியூண்டு 2 பீஸ் உடையில தொப்பலாக நனைஞ்சபடி அந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த நடிகை யாரா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து தேடிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த நடிகையை பார்த்து நம்ம வரக்கூடிய ஒவ்வொரு காசிப்பும் வேற லெவலில் இருக்குது. 25 வயதே ஆன இந்த நடிகை இது வரைக்கும் பல அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் பண்ணி முன்னுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதுவும் இந்த நம்ம தமிழ் சினிமாவில் கிடையாது, தெலுங்கு சினிமாவில். ஸோ 25 வயது நடிகை 60 வயது தயாரிப்பாளருடன் போட்ட கும்மாளம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆந்திரா ஸ்டேட்டில் விஜயவாடாவில் பிறந்தவர் தான் இந்த நடிகை. ஸோ தெலுங்கு, தமிழ், ஹிந்தி படங்களில் ஒரு சில படங்களில் மட்டுமே நடிச்சிருக்காரு. வளர்ந்து வரக்கூடிய ஹீரோயின் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டில் பார்க்கப்படக்கூடிய ஒரு நடிகை. ஸோ நல்ல ஒல்லி வெள்ளியான தோற்றம், உயரமான அழகு, கவர்ச்சியான தோற்றம், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த நடிகைக்கு அழகை விட கவர்ச்சியான உடல் அமைப்பு தான் இவருக்கு வந்து வசீகரமான இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவர் காட்டக்கூடிய கவர்ச்சிக்கு அந்த டார்க் சாக்லேட் மாதிரி இருக்காரு, டஸ்கி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிம்பம் தான் இந்த நடிகைக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு ரசிகர்களை வந்து வாங்கி கொடுக்குது. ஸோ ஒரு சில திரைப்படங்கள் மட்டுமே நடிச்சிருந்தாலும் அதில் வந்து தாறுமாறான கவர்ச்சி. ஸோ எந்த அளவுக்கு வேணாலும் எல்லை மீறிய கவர்ச்சி காட்டவும் ரெடி. படுக்கையறை காட்சிகளும் சரி. ஸோ இது வரைக்கும் அந்த சினிமாவில் இப்போ இருக்கக்கூடிய நடிகைகளே வந்து ஓரம் கட்டக்கூடிய அளவுக்கு கவர்ச்சியில் இருக்காருன்னா அது இவர் தான். ஸோ 2 பீஸ் மட்டும்தான், சிங்கிள் பீஸ் எல்லாமே பிக்னி போகிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கும் போது சிங்கிள் பீஸ் போட்டுட்டு இருக்கும்போது இவர் வந்து 2 பீஸ், அதுவும் 2 பீஸ் போட்டுட்டு பீச்சில் நனைஞ்சி எந்திரிச்சு வரக்கூடிய அளவுக்கு, ஓடி வரக்கூடிய அளவுக்கு, ஓடி வந்தால் முன்னழகு குலுங்கும், அது எல்லாமே செய்யும். ஸோ எல்லாத்துக்குமே ரெடியாக தான் இந்த நடிகை வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இவர் நடிக்கக்கூடிய பெரும்பாலான மொத்த திரைப்படத்திலுமே அந்த நடிகர் கூட ரொம்ப நெருக்கமான காட்சிகள் இருக்கும். ஸோ நெருக்கமான காட்சிகள்னா திரையிலையும் சரி, திரை மறைவிலும் சரி நெருக்கமான காட்சிகள். அது இவராக கேட்கறது கிடையாது. ஸோ இவரை பார்த்து இவரோட அழகில் மயங்கி, இவர் காட்டக்கூடிய கவர்ச்சியில் மயங்கி நடிகர்கள், தயாரிப்பாளர், டைரக்டர், ஸோ இவங்கெல்லாம் கேட்கறது அவருடைய அந்த நடிப்பில் கிடையாது, இவருடைய கவர்ச்சியில். ஸோ என்னதான் கவர்ச்சி வந்து பயங்கரமாக எல்லாத்தையும் திறந்த புத்தகமாக காட்டினாலுமே இவருக்கு வந்து வாய்ப்புகள் சொல்லிக்கொள்கிற அளவுக்கு இல்லை. ஸோ இவருடைய அன்றாட வாழ்க்கையை நகர்றதுக்கு இவருக்கான அந்த எக்ஸ்பென்சிவ் மைண்ட் செட் இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை வந்து சரி கட்டுறதுக்கு இவர்கிட்ட பணம் இல்லை. ஸோ அதனால் குறுக்கு வழியில் போய்கிட்டு இருக்காரு. குறுக்கு வழியில் போனாலுமே எப்படியாச்சும் பட வாய்ப்புகள் வாங்கணும், சினிமாவில் ஜெயிக்கணும் அப்படின்றது அவருடைய கனவு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில சஸ்டெயின் ஆகணும் அப்படின்றதுக்கு பணம் தேவைன்றதுக்கு குறுக்கு வழியிலும் வந்து இந்த டஸ்கி டார்க் சாக்லேட் நடிகை வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த நடிகை, ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த நடிகை தான் அவங்க. ஸோ இவங்களுடைய கவர்ச்சி பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில் நிறைய பேர் ஆல்ரெடி வந்து இவருடைய பிக்னி சீன்ஸ் எல்லாம் பார்த்து தெரிக்க விட்டுருப்பீங்க. ஸோ இப்போது ரீசெண்டாக இவர் ஒரு தொழிலதிபர் ப்ளஸ் வந்து தயாரிப்பாளர், அவர் கூட வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வீடியோ தான் வந்து வைரல் கண்டென்ட்டாக மாறிட்டு இருக்கு. ஸோ அந்த லீக் வீடியோஸ் சீக்கிரமே வந்து ரிலீஸ் ஆகப்படும் அப்படின்னு சொல்லி தெலுங்கு வட்டாரத்துலலாம் பேசப்பட்டுட்டு வருது. ஸோ அவருடைய படத்தில் அடுத்து கமிட் ஆகிறதுக்கான காரணம் இப்போ என்ன அப்படின்றது வெளியே வந்திருக்கு. அந்த ரெசார்ட்டில் அவர் போட்ட கும்மாலும், அவர் செஞ்ச பணிவிடை காரணமாக அவருக்கு வந்து இப்போ அந்த படத்தில் அவருக்கு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த நடிகையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அதில் போஸ்ட் பண்ணுற ஆக்டிவ்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.